ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதவசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் எதையோ நாடுகிறோம். We are searching so many things in our life. We think that we are searching job. We are searching some things to be searched in Google or any other thing. ஒரு காரியத்தை, ஒரு பொருளை, ஒரு காரியத்தை நாம் தேடுகிறோம். கூகுளில் தேடுகிறோம், பல இடங்களில் தேடுகிறோம். ஆனால் வரங்களை நாடுவதில்லை. நாம் வரங்களை அனுபவிப்பதில்லை, வரங்களை நாம் விரும்புவதில்லை, வரங்களை நாம் வாஞ்சிப்பதில்லை, வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இப்போ பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்த தானே வரம் நமக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவரை விருப்பத்தோடு கூப்பிட்டதான வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வரங்கள் ஊழியக்காரர்களுக்கு தந்திருக்கிறார், வரங்கள் சுவாச பிள்ளைகளுக்கு இல்லை, வரங்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதை நாடுகிறவனுக்கு அது கொடுக்கப்படும். அதன் மேல் தாகமாக இருக்கிறவனுக்கு அது கொடுக்கப்படும். தாகம் உள்ளவன் மேல் கத்த தண்ணீரையும் வருடத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. கேட்கிறவர்கள் வாஞ்சிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரங்களை நாம் நாட வேண்டும். ஏன் வரங்கள் வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னா, அவர் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாரு, உனக்கு எதுக்கு வரம்? நீ வரத்தை வச்சு என்ன செய்ய போற? அப்போ நாம் சொல்லுவோம், அதுவும் ஆண்டவரே வரத்தை வச்சுருந்தாக்கா என்னை 10 பேர் மதிப்பாங்க, எனக்கு காணிக்க கிடைக்கும், எனக்கு நான் இப்படி ஆயிடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னா அதுக்கெலாம் வரத்தை தர முடியாதுன்ட்டு போயிட்டே இருப்பார். இப்படியே சொல்லுவார், உனக்கு வர நான் எதுக்கு தரணும்? ஒய் வாண்ட் கிஃப்ட்ஸ்? உனக்கு வர வேணும் இல்லை, ஏன் வேணும்? அதனால உனக்கு பிரயோஜனம் என்ன? அதை வைத்து நீ என்ன செய்ய போற? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு, ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு, மீட்பதற்கு அற்புத அடையாளங்கள் எனக்கு வேண்டும். அப்படி இருந்தாதான் பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை நாங்கள் செய்தாதான் அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ ஒரு வியாதிஸ்தர் நம்மளை தேடி வராங்க. இப்போ நம்மளை தேடி ஒரு வியாதி உள்ள ஆட்கள் வராங்க. நம்ம ஜெபித்தா அற்புதம் நடக்கணும், அதுக்கு தானே வராங்க. அப்போ அவர்கள் நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல. அப்போ நம்ம ஆண்டோடு கேட்கணும், ஜனங்களை விடுவிக்க. வசனம் அப்படி தானே இருக்கு, இருளில் உள்ளவர்களை, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க. அப்போ அதெல்லாம் விடுவிக்கணும்னா எனக்கு வரங்கள் வேணும். இயேசு என்ன சொன்னார் தம்முடைய சீசர்களை? பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே ஊதி, நீங்கள் பக்கத்தில் கிராமங்களுக்கு போங்க, 2 பேரை கிராமங்களுக்கு போங்க, அங்கே என் நாமத்தினால் அற்புதங்களை செய்யுங்க. இவங்க போனாங்க, வியாதியஸ்தரை சுகமாக்கினாங்க, பிசாசின் பெட்டியில் இருக்கிறவங்களை விடுவிச்சாங்க, இயேசுவின் நாம் ராஜ்யத்தை பற்றி சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. இதுதான் இவங்க பண்ணிட்டு வந்தாங்க. கர்த்தர் அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், சந்தோஷப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் அதை கர்த்தர் கவனமாக பார்ப்பார். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம காரியத்தில் செழிப்பாக இருக்கணும். என்னை ஆசீர்வதிக்க மாட்டவரே, எனக்கு BMW காரத்தாரும், எனக்கு ஜாக்வார் காரத்தாரும், எனக்கு அந்த காரத்தாரும், இந்த காரத்தாரும், இந்த கம்பெனி காரத்தாரும், இந்த வீட்டைத்தாரும், அந்த வீட்டைத்தாரும், இப்படி பொருட்களையே நாடி சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது
டாட்டா பிர்லா லெவலில் கேட்பாங்க. ஆண்டவர் கேட்பார், நான் இந்த வசதிகள்லாம் கொடுக்குறேன், நீ அதை வச்சு என்ன செய்வேன்? ஐயா அது ஆண்டவர் ஹெலிகாப்டரில் போய் இறங்குவேன், ஹெலிகாப்டரில் வருவேன். நீங்க மீன் மார்க்கெட்டு போகும்போது ஹெலிகாப்டரில் போவேன், காய்கறி மார்க்கெட்டு போகும்போது ஹெலிகாப்டரில் போவேன். அதுக்கு எனக்கு இந்த வேணும். நகைப்பார், ஆண்டவர் நகைப்பார். நம்ம என்ன ஆவி உடையவர்கள்னு ஆண்டவர் கேட்பார். அப்ப நமக்கு தேவை வரங்கள். அந்த வரங்களை திருஷ்டாந்தப்படுத்துகிற பவுல். என்ன மாதிரி வரங்கள் வேணும், என்ன மாதிரி வரங்கள் இருந்தால் நமக்கு பிரயோஜனம், அவர் திருஷ்டாந்தப்படுத்தி அவனுடைய பிரயோஜனத்திற்காக வரங்களை கொடுக்கிறார் என்கிறதை திட்டமாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. நம்ம நாடணும், வரத்தை நாடணும், வரத்தை தேடணும், வரத்தை வாஞ்சிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எதையோ தேடுகிறோம், எதையோ நாடுகிறோம். வரங்கள் மிக மிக அவசியம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது வரங்கள் நமக்குள்ள வந்துடும். இப்போ சில டூப்ளிகேட்லாம் கிளம்பியிருக்கு. செய்கிறதுல அட்டூழியம், திருட்டு வேலை, எல்லா வேலையும் பண்ணிக்கிறது. ஆனால் கண்ணை மூடி திருட்டுன்னு சொல்றது. அப்படி ஆண்டவர் இப்படி சொல்றார், இப்படி அப்படி. ஆண்டவர் எங்கே ஆடெல்லாம் மாடெல்லாம் மேய்க்க சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தருவார். அப்படி கண்ணை மூடுவதே மகனே மகளே கேள் அப்படி என்னத்தை கேட்க சொல்ற? நீ பேசுறத பார்த்தாலே ஆவியானவர் அதை பேசுற, நீ மாம்சத்தில் அடிக்கிறது மட்டும் நல்லா தெரியுதுன்னு சொல்லிடுவாங்க. பார்க்கும்போதே தெரியும். அப்போ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், டூப்ளிகேட் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதருக்குள்ள வரும்போது அந்த மனிதனை ரொம்ப அழகாக சொல்வார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை எச்சரிக்கிறாருன்னா எச்சரிப்பார். நீ இந்த பாவம் செய்கிற, இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்க, மனம் திரும்பல அப்படின்னா இப்படி நடக்கும். நீ மனம் திரும்பிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அதான் ஆவியானவர் ரொம்ப அழகாக நடத்துவார். திரும்பலன்னா உனக்கு இந்த மாதிரி, திரும்பிட்டாங்க இந்த மாதிரி. நீங்க வாசி பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகங்கள், இதெல்லாம் அப்படி இருக்கும். இயேசு தம்முடைய பிள்ளைகள் இடத்துல போய் வரங்கள் பெற்றுக்கொண்டு, இப்போ நீங்கள் சில இடங்களை பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த வரங்கள் இருக்கும். அவங்க ஜெபம் பண்ண அவங்க வீட்டுக்கு வரணும்னா ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அதாண்டு ஒரு அப்படி சொல்ல, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. அதில் தான் நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த வரங்களை கொடுப்பதை யோசிப்பதற்கு காரணம், இவன் வியாபாரி ஆயிடுவான், இவன் தண்டல்காரன் ஆயிடுவான், இவன் வீட்டுக்கு போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதனால வரங்களை நாடுவதில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எனக்கு எதுக்கு வரம் வேண்டும்? ஜனங்கள் விடுதலையாக. அப்போ நாம் அதில் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். நமக்கு வரங்களை கொடுத்து அதில் சோதிச்சு பார்ப்பாரு, இவன் அதில் சரியா இருக்கானா, வரங்களை கொடுத்தா பிரயோஜனமாக பார்த்துக்கிறானா. அப்போ நம்ம பிரயோஜனமாக பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டவர் சொல்றார், எஸ் இதுக்கு தான் வரோம் அப்படின்ட்டு. இன்னும் ஆண்டவர் பல தாளந்துகளை வரங்களை நமக்கு கொடுக்க போதுமானவர். ஆனால் நம்ம ஏதாவது இறைவனம் பண்ணால் ஆண்டவர் அந்த வரத்தை அப்படியே நிறுத்தி, கொடுத்ததோடு நிறுத்திட்டு அதை கொஞ்ச காலம் பார்ப்பாரு. ரொம்ப ஓவராக அண்ணம் முடைக்கிடுவார். நம்ம ஆளுங்க வரம் இல்லாததே, பரிசுத்த ஆவியானவர்களே வரங்கள் இல்லாதே தெரியாமல் இவன் பாரு ஆரம்பத்தில் இருந்த அந்த அனுபவத்தில் அடித்து விட்டுட்டு இருப்பார். அதனால் வரங்களை நாடணும். இந்த வரங்களை எப்படி பயன்படுத்தணுன்றத ரொம்ப கவனமாக அறிந்து அந்த வரத்தை பயன்படுத்தணும். இதை நம்ம செய்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கும் சுடர்கள், ஆகாய மண்டலத்தில் ஒளிகள், நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மகிமை வேறு. அப்போ ஆண்டவர் எந்த காரியங்களை உயர்த்தி வைக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவ்வளவு மேன்மையாக நம்மை வைப்பார் என்பதை கவனமாக இருந்தா நம்ம அந்த மேன்மையான வாழ்க்கைக்குள்ள வருவோம். இதைதான் நாடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் வம்சங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.